புகழேந்தி சார், சார் திரு அன்வர் ராஜா இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்து தொண்டர், அவர் அதிமுகவினுடைய தொண்டர். அவர் இன்னைக்கு திமுகவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய காரணம் அதை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் உறுதியாக. அதிமுகவை அழிப்பது மட்டுமே நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஒருவேளை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வென்று வந்தாலும் கூட 10-15 தினங்களில் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும், பாஜக ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு சீரியஸான இது. தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பேசி கொண்டிருந்தது தானே தவிர இது அன்வர் ராஜா ஒன்றும் புதுசாக எல்லாம் பேசல. ஆனால் அவர் நீக்கப்பட்டிருக்காரு. அவருடைய நீக்கம் ஒரு பெரிய பொருட்டல்ல, அது பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாலுமே இன்னைக்கு சூழல் அப்படிதான் இருக்கா சார்? ரொம்ப வலுவான கட்டமைப்போடு தான் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கா? அவரால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏன் நடுவில் அவரை கட்சியில பிரமாதமா சேர்த்து பாராட்டி உள்ள வந்தவர் அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற சீட்டு ராமநாதபுரத்துல கொடுப்பாங்களான்னு கூட நினைக்கிற அளவுக்கு அவரை மேலூச்சு கொண்டு போய் எல்லாம் பண்ணி அப்ப சேர்த்துக்கிறப்போ அவர் நல்லவரா தெரிஞ்சாரா? அப்பயே உங்களால ஒண்ணுமே யூஸ் இல்லைங்க, நீங்க எதுக்கு உள்ள வரீங்க, கட்சி உள்ளாரன்னு கேட்டிருக்கலாமே. இப்பதானே ரீசெண்டா சேர்த்தாங்க. அப்ப சேர்க்கும் போது ஒண்ணு பேசுறது, வெளியில போகும்போது ஒண்ணு பேசுறது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்கத்தில் இருக்க தலைவர்கள் அறிவுரையை கேட்கறதே இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள்னு ஆலோசனை யாரோடும் நடத்துவதில்லை. இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை காலையில ஒரு 4 பேர் மினிஸ்டர் கூப்பிட்டு அவரோட முக்கியமான தலைமை நிலைய செயலாளர், கொள்கை உறுப்பு செயலாளர், இப்படி 4-5 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. ஒரு டிசிஷன் எடுக்கும்போது சாயங்காலம் திருப்பியும் வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஈவினிங் கூப்பிட்டு பேசிதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்ப எல்லாம் ஆட்சி மன்ற குழு இருந்தது, அதுதான் முடிவு பண்ணோம் எங்க போறோம், என்ன பண்றோம், யார் யார் இருப்பாளர்கள் சொல்லி. இங்க ஒண்ணுமே கிடையாது சார். அவர் வச்சதுதான் சட்டம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அதிமுகவுல செய்ய முடியும்னு ஒரு நிலைமையை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு அவரு என்ன சொல்றாரு, ரவீந்த் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இப்ப நாங்க தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்போம். அன்னைக்கு சொல்லிருக்கலாமே. அன்னைக்கு உங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எடப்பாடியின் அதிமுகன்னு சொல்ல வச்சுட்டாங்கல்ல அவங்க. ஒண்ணு நீங்க அதையும் உறுதிப்படுத்த மாட்டேன்றீங்க, இங்கேயும் அமித்ஷா பேசும்போது கம்முனு வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறாரு. இப்ப என்ன பண்றீங்க, அதிமுக பெரும் பலத்துடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை எது பொய்? ஏதாவது தெளிவு உங்களுக்கு தெளிவா இருக்காது சொல்லுங்க பாப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன், தெரியாம கேட்கிறேன். அதான் அப்ப ஒண்ணு பேசுறது, இப்போ ஒண்ணு பேசுறது, மக்கள் மத்தியில போய் ஒண்ணு பேசுறது. இப்போ அவர் நம்ம நண்பர் அன்பு சொன்ன மாதிரி அவர் அந்த ஒரு ஸ்கீம் சார், மெடிக்கல் இதுல 13-14 இடங்கள் தான் வாங்க முடிஞ்சது. இப்ப அந்த அரசு பள்ளியில பயிர மாணவர்கள் அதிகமான இடத்துல சேர முடியும், 300-400 இடத்துல. அது கொண்டு வந்தது பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா 11 மருத்துவக் கல்லூரியினர் அந்த ஊழல் அப்படியே பெண்டிங் நிக்குது. அதுல கரப்ஷன் நடந்துருச்சு பெருசா. அந்த கரப்ஷன் எடுத்து நான் எல்லாம் விசாரிக்கிறேன்னு சொன்ன முதல்வரும் சும்மா இருக்காரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவரும் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற வருத்தம் தான் முதல்வர் மேல. ஆக கட்சி திடீர்னு புறப்பட்டு திடீர்னு பயணம் போறாரு. எதற்காக, ஏன், என்ன கொள்கை, உங்களுக்கு என்ன திட்டம் சார்? 4 வருஷமா அம்மா இறந்த பின்னாடி சின்னம்மாவில இவர் வந்துட்டார், ரைட், ஓகே, வந்துட்டு போறாரு, சிஎம்மா இருந்தாரு, இருந்துட்டு போறாரு, ஓகே. இந்த 4 வருஷத்துல அம்மா மாதிரி வேற என்ன ஸ்கீம் கொண்டு வர முடிஞ்சது சொல்லுங்க? என்ன ஸ்கீம் கொண்டு வந்தீங்க? ஒரு தாலிக்கு தங்கம், ஒரு 20 கிலோ அரிசி, வீட்டுக்கு வீடு, ஒரு பென்ஷன் இடத்துல 200-500 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தது, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாமே, லேப்டாப், சைக்கிள், அந்த மாதிரி எந்த திட்டத்தை உங்களால கொண்டு வர முடியுது? இன்னொரு அரசு பதவி ஏற்ற உடனே ஸ்டாலின் அரசு செய்தில்ல. யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போங்க, எங்களுக்கு வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த கூட்டணியில அவங்களுக்கு பங்கு கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாம் இங்க பேசிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நாங்க தான் இங்க கிங்கு அப்படிங்கிற மாதிரி தானே அவர் பேசிட்டு இருக்கிறாரு. சார், அமித்ஷாவுக்கு தமிழ் வராது, இவருக்கு ஹிந்தி வராது. சரி, 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது
அவர் அமித்ஷா ஜி பேசினார். இதே அமித்ஷா ஜி தான் போன தடவை கூட்டணி இல்லாதப்ப பிரஷ்டாச்சார் ஊழல் போய் ஊரா பேசினார். திராவிட இயக்கத்துல இந்த 2 கட்சி செஞ்சிருக்க ஊழல் மாதிரி இது டெல்லி இது இந்தியாவில எங்கேயுமே ஊழல் நடக்கலன்னு பேசினார். அதே அமித்ஷா தானே பக்கத்துல உட்கார்ந்து அறிவிக்கிறாரு. இவர் மாலை போடுறாரு, மரியாதை செலுத்துறாரு, திருப்பி ஒரு பார்ட்னர் கூட இவருக்கு மரியாதை ஒரு குரூப்ல இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்ப நீங்க பாட்டுக்கு எங்கேயோ நின்றுட்டு நாங்க இதெல்லாம் மதிக்க மாட்டோம் போக மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லுங்க. ஒரு அறிக்கை இங்கிலீஷ்ல விட்டு அனுப்பிச்சிடுங்க. நாங்க உங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் இல்ல சார், எங்களை விட்டுருங்க சார். நீங்க அப்ப ஒரு லெட்டர் எழுதுறாரு அரவிந்த் இங்கிலீஷ்ல. அம்மா அடிக்கடி எழுதுவாங்க பாரத பிரதமருக்கு அவருக்கு இவருக்கு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி தபார் நீ அதெல்லாம் பேசாத, நாங்க தான் ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைக்கிறது இருக்கட்டும், அது தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சின்னு வாயில இருந்து வர மாட்டேங்குது. மக்கள்கிட்ட போய் எது சொல்லணுமோ அதை சொல்றது இல்லைங்க, அதை சொல்றதே இல்ல. ஆனா நீங்க தெரியப்படுத்துங்க, லெட்டர் எழுதுங்க இங்கிலீஷ்ல. உங்களுக்கு எங்களுக்கும் சரியா வராது, இல்லைன்னா நீங்க கூட்டணியில இருப்போம், ஆனா ஆட்சி கட்சியில நீங்க பேசாதீங்க, பங்கு கிடையாது, அதனால கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்களேன் அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ்ல எழுதி ஒரு லெட்டர் எழுதுங்க, சரியா போயிடும். ஓகே சார், ஓகே 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 பேசலாம். புகழேந்தி சார் வணக்கம். புகழேந்தி சார் வணக்கம் சார். இந்த அரசியல் தலைவர்கள் பல விஷயங்களை பல மேடைகளில் பேசுறது வழக்கம் தான் சார். ஆனால் இந்த ஆஃப் த ரெக்கார்டில் பேசிய பிறகு அந்த ஒரு பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய, இல்லை விளக்கமே கொடுத்துட்டாரு, அந்த விளக்கத்தை பொது வெளியில் நான் கேட்டேன், அவர் வந்து இந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்ட்டு எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கட்சி தலைவர் அது வந்து பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறாரு சார். பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணி இதை சொல்கிறார். இது வந்து இந்த ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஏன் வந்து ஏடிஎம்கேவுக்கு ஏற்பட்டிருக்கு சார்? சொல்றீங்களா? இல்ல சார், நான் இந்த நாங்க ஆட்சியில பங்கு தர மாட்டோம்னு சொன்னதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன் பண்ணி நான் விளக்கம் கேட்டேன். அவர் வந்து இல்ல இல்ல நான் இப்படி சொல்லல, இந்த உள்நோக்கமும் இல்லை, எந்த உள்ளர்த்தமும் இல்லைன்ட்டு அவர் சொல்றாரு அப்படின்ட்டு திரு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. அன்பு நண்பர் சொன்னது போல நீங்க வந்து அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எடப்பாடி அதிமுக நீங்க சொல்லுமே தவிர நீங்க எப்படி அதிமுகன்னு சொன்னீங்க? அவர் கேட்டது சரியான கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரு, அப்புறம் என்ன பண்றாரு? ஒரு நிமிஷம் சார், தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமி கரூர் முரளிகிட்ட இடையூறு பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா கரூர் முரளி சொல்லும் போது கோவம் வந்து அவர் நியாயமா பேசியிருக்காரு, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா தினம் ஒண்ணு பேசுறீங்கன்னு தான் இப்ப அரவிந்த் கேட்கிறாரு. மாத்தி மாத்தி HRNC-ல போய் பணம் எடுத்து எதுக்கு கல்லூரி கட்டணும்னு கேட்டு அடுத்த நாளே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அந்த அட்வொகேட் ஏடிஎம்கே இருந்து ஒருத்தர். அவர் அந்த அர்த்தத்துல பேசல, அவரும் சொல்றாரு பழனிசாமி நான் இந்த அர்த்தத்துல பேசல. அப்புறம் தினம் ஒண்ண மாத்தி மாத்தி பேசுவீங்களா சார்? அப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறாரு பழனி கோயில்ல இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டியிருக்காங்க, அப்ப அதெல்லாம் பணம் எடுத்து கட்டாம என்ன எடுத்து கட்டினாங்கன்னு சொல்லி. அவரு தெளிவில்ல அரவிந்த். அன்னைக்கு போய் நீங்க உதகையில போய் கீழே மேட்டுப்பாளையத்துல மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு மத்திய அரசு அட்டாக் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொடுத்தோம், ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அதை நிறைவேற்ற முடியலன்றாரு. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் எடுத்துட்டு நீங்க போய் செங்கோட்டையனை தவிர்த்துட்டு அங்க போய் புகழாரம் சூட்டிக்கிட்டீங்க. அப்ப நினைச்சு நினைச்சு தினம் ஒண்ணு பேசுறான். இது எந்த விதத்துல ஒரு நியாயம் நீங்க சொல்லுங்க சார்? என்னன்னா சார் புகழேந்தி சார், இங்க எங்களுக்கு என்னன்னா, நீங்க 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்த ஒரு பார்ட்டி இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசிய ஒரு பேச்சுக்காக எங்களுடைய சரித்திரத்திலேயே நாங்கள் யாருக்கும் ஆட்சியில பங்கு கொடுத்தது கிடையாது, கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் இந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, இப்படி நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விளக்கம் தரக்கூடிய இடத்திற்கு அதிமுக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் இப்படி நகர்ந்து வந்துருச்சே அப்படிங்கிறதுனாலதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் நான் திரும்ப திரும்ப. ஏன்னா நீங்க இந்த பிஜேபி கொடுக்காது. இல்ல இல்ல, திராவிட இயக்கம் ஆட்சி கட்சியில பங்கு கொடுக்கவே இல்லை. கலைஞர் மைனாரிட்டி அரசு இருந்தது,
அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் வச்சு நாங்க ஓட்டிட்டோம். எந்த காலத்திலையும் 2 திராவிட இயக்கங்களும் அம்மா தலைமையிலும், தலைவர் தலைமையிலும், கலைஞர் தலைமையிலும் காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இடம் கொடுக்காமல் தான் போச்சு. தப்பே கிடையாது. ஆனா எந்த காலகட்டத்திலும் மத்திய அரசு தலைமையிலே இருக்கின்ற ஒரு ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி அதுல போய் அங்க வகிக்கல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி அலையன்ஸ் பார்ட்னரா தான் இருந்திருக்கோம். 2வது மதுரையில இந்து முன்னணி கூட்டத்தில் என்ன சார் வேலை? அங்க போய் 4 முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துக்கிட்டு நாங்க ஸ்டேஜ்ல பாக்கல. அங்க இவங்களை உட்கார வச்சுட்டு பெரியார் அட்டாக் பண்றாங்க. இங்க உட்கார வச்சுட்டு பேரறிஞர் அண்ணாவை அட்டாக் பண்றாங்க. என்ன சார் நியாயம்? இதெல்லாம் நினைச்சு தினமும் ஒண்ணு பேசுவீங்களா? தினமும் ஒண்ணு செய்வீங்களா? நீங்க சார் இருங்க சார், நீங்க இருங்க சார், நடுவுல பேசாதீங்க ப்ளீஸ். நாம கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதே நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறிக்கையை கொடுக்கதான் போகுது. இப்ப தேவையில்லைன்ற நிலைமைக்கு வருவார். நான் தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்தறிச்சல்ல பேசுற பேச்சு. ஆகவே அப்புறம் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழலிடுறாங்கன்னு என்னுடைய இளவல் சொன்னிச்சு. ஊழலிடுறாங்க திமுக. சார் யாரு பிஜேபி தீண்டத்தகாத கட்சியா, ஒத்துக்க கூடாத கட்சியா? 11-13 மாசம் கூட ஏடிஎம்கே கூட்டணி இல்லையா? அப்புறம் டிஎம்கே இல்லையா? அதோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது யாரு? இதே பழனிசாமி தானே. எஸ்டிஎம் மாநாட்டில இருந்து மத்த இடத்துல இருந்து ஒருத்தர் தீ குளிச்சிருந்தார், ஒய்எஸ் மணியன். அவர் ஊருக்கு பக்கத்துல சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இன்னொருத்தர் கேபி முனுசாமி 2026 மாத்திரம் 2031 கூட்டணி இல்லைன்னு சொல்றது யாரு? சரி, நாங்களாம் செத்தா போயிட்டு கேட்டது யாரு? என்ன சார் ஜெயக்குமார் அரசியல் வாழ்வே போயிடுச்சுன்னாரு. முந்தானத்து ஒண்ணு பேசுறீங்க, நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. மக்கள் ஏத்துக்கோங்களா? ஓகே. அதனாலதான் கரூர் முரளி கேட்டார், அந்த வார்த்தையை சொன்னார். ஓகே.